ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணு ஒரு கழுதைய திருமணம் செஞ்சுக்கிறா. என்ன காரணம் கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. நடந்து என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டு வந்தாரு. அது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் தான் அங்க அரசர்களா வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு ராஜா தான் அந்த ராஜா. அந்த ராஜா நல்ல ஆட்சிய மக்களுக்கு கொடுத்திருந்தாரு. ராஜாவுக்கு நீண்ட காலமா குழந்தை பிறக்காமே இருக்கு. இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்குது. அது மகனை பார்த்த பிறகு ராஜா ரொம்ப மகிழ்ச்சியா வர்றாரு. அந்த அரண்மனையே குதூகூலமா இருக்கு. இந்த இடத்துல ராணியும் கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல தான் அந்த அரண்மனைக்கு ஒரு பக்கீர் வராரு, ஒரு துறவி. அந்த துறவி எனக்கு பிச்சை போடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்கிறாரு. இப்பதான் ராஜா அந்த துறவிய அரண்மனைக்குள்ள அழைச்சி உட்கார வச்சு சாப்பாடு போறாரு. வேறாவது சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவர் கேட்டதெல்லாம் தராங்க. இப்ப அவரு நல்லா சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல அந்த குழந்தைய உத்து பாக்குறாரு. பார்த்தவரு ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் ராஜா, நான் ஒன்னு சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது, என்ன எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ராஜா, இல்ல எது செய்ய மாட்டேன், எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ராஜா, இந்த குழந்தை உங்களுடைய மகன் உன்னுடைய வாழ்க்கைய நரகமாக்குவாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ராஜாவுக்கு பயங்கரமா கோவப்படுறாரு. ராணியும் கோவப்படுறாங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவ, ஒழுங்கா இங்க இருந்து உயிரோட ஓடிப்போ அப்படின்னு அவர் சொல்றாரு. ராஜா, நான் சொல்றது உண்மைதான், என் பேச்சை நம்புங்க, இவன் உங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குவான், அது மட்டும் இல்லாம நீங்க நரக வேதனைய அனுபவிப்பீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப கோவப்பட்ட ராஜா காவலர்களை கூப்பிட்டு இந்த துறவிய அரண்மனை விட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப காவலர்களும் அரண்மனை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அந்த துறவியும் புலம்பிக்கிட்டே வெளில போறாரு. இப்ப நாட்களாவது அந்த இளவரசனை அன்போடு இளவரசியும் ராஜாவும் வளர்க்குறாங்க. ராணி பேரு மல்லிகா. மல்லிகா எப்பொழுதுமே அவனை சூழ்ந்து காவலர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. குழந்தையிலேருந்து அதிகாரத்தன்மை மிக்கவன். அதாவது அங்குள்ள வேலைக்காரர்கள் எல்லாம் அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு இல்லாத ஒரு வேலையெல்லாம் விட்டுட்டே இருப்பான். இப்ப அவன் இளவரசன் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறான். வளர்ந்து பெரியவன ஆன பிறகு அவனுடைய அட்டகாசம் அதிகமா இருக்கு. அதாவது ஏழை மக்கள் எல்லாம் பெருசா துன்புறுத்துறான். அது மட்டும் இல்லாம அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அங்க செய்வான். அதுவும் இல்லாத விஷயங்கள்லாம் செஞ்சு காட்டணும் அப்படின்னு மக்களை துன்புறுத்துவான். இப்பதான் ராஜா கூப்பிட்டு எச்சரிக்கிறாரு, ஏழை மக்களால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏழை மக்கள் இல்லைன்னா நம்ம ராஜ்யம் நடத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இளவரசன் கோவப்படுறான். ஏழை மக்கள் எல்லாம் கழுதைங்க போல நமக்கெல்லாம் அவங்க அடிமைதான், அந்த அடிமைகளை பத்தி இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப ராஜாவுக்கும் கோபம் வருது. அவனிடம் அவன் கோவப்பட்டு போயிறாரு. இந்த இடத்துல ராணியும் எவ்வளவு சொல்றாங்க, அதாவது இந்த மாதிரி ஏழை மக்கள் எல்லாம் கொடுமை பண்ணக்கூடாது, ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஆனா அதை கேட்கவே இல்லை. இப்போ ஒரு முறை ராஜா வேறொரு நாட்டுக்கு படையெடுக்க போறேன், அதனால இந்த நாட்டை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறாரு. இந்த இடத்துல இளவரசன் மட்டும் தான் அங்க இருக்கிறான். அவன் அதிகாரம் முழுவதையும் அவன் கையில வச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு பெண்மணி இவனிடம் பால் கொடுக்க வராங்க. அந்த பாலை கையில வாங்கினவன், இவ்வளவு கொதிக்கி கொடுக்குறீங்களே, ஆற வச்சு கொடுக்க தெரியாதா அப்படின்னு அவன் கேட்கறான். இளவரசி, நீ கொஞ்ச நேரம் வச்சிருங்க, அது தானா ஆறிடும் சொல்றாங்க. இப்ப நான் ஆத்திரம் பாரு அப்படின்னு அவங்க வாயிலே வந்து ஊத்துறான், அவங்க மேலே வந்து ஊத்துறான் அந்த பாலை. கதறி கதறி அவங்க அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி பல கொடுமைகளை அந்த அரண்மனையிலே செய்யறான். இந்த இடத்துல தான் இளவரசன் என்ன சொல்றானா, நான் இந்த நாட்டை சுத்தி பார்க்கணும் வாங்க அப்படின்னு 2-3 அமைச்சர்களை கூட அழைக்கிறான். இப்ப அவன் நாட்டை சுத்தி பார்க்கறதுக்காக அரண்மனை விட்டு வெளியே போறான். இப்ப முக்கியமா அங்க உள்ள ஏழை எளிய மக்கள் எல்லோருமே அவரை பார்த்தாவே அஞ்சு நடுங்கி ஓடுவாங்க. இப்ப அவரு தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா தெரிச்சு ஓடுறாங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலையும் இவரை கண்டு ஓடி ஓடி ஒளிகிறாங்க. இப்ப இதை பார்த்து இளவரசன் சந்தோஷமா சிரிக்கிறான். இப்ப அவன் போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு விவசாயி வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலப்பா ஒரு கட்டில் போட்டு மரத்துக்கடியில படுத்திருக்காரு. அப்ப வந்து நின்றுட்டு இந்த விவசாயி எவ்வளவு திறவட்டா படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து அவருடைய காலை இழுத்து கீழே தள்ளி விடுறான். தள்ளிட்டு இப்படி திறவட்டா படுத்திருக்கிய, நான் வரணும் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்றான். அந்த விவசாயிக்கு மேலெல்லாம் காயம்படுது. இப்ப அவர் மனசு இப்படி நினைக்கிறாரு, நம்ம ராஜாவுக்கு மகன் பிறக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவரை பார்த்து கேலி செஞ்சு சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்காங்க. இப்ப போன பிறகு அவருக்கு ஒரு வாடை வருது. இப்ப இங்க ஏதோ ஒரு நாட்டு அடிக்குத, பாக்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா ஏன் இவ்வளவு வாடை வருது அப்படின்னு இளவரசன் அமைச்சரிடம் கேட்கிறாரு. இப்ப அமைச்சர் சொல்றாரு, இது போல இது ஒரு ஏரி, இங்க யாரோ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, மீனை பிடிச்சி கழுவுறாங்க, அதனாலதான் இந்த வாடை வருது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எந்த பகுதி, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பகுதியை நோக்கி 2 பேரும் போறாங்க. அவங்க போய் பாக்குறாங்க, ஒரு வயதானவங்களும் ஒரு இளம் பெண்ணும் மீன் கழுவிட்டு இருக்காங்க, மீனை பிடிச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இளவரசனுக்கு பயங்கர கோபம். இவ்வளவு அழகான ஒரு பகுதியை அசுத்தமாக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு அவன் திட்டுறான். அந்த வயசானவங்க பேரு பாத்திமா. பாத்திமா சொல்றாங்க, இளவரசி, நாங்களே ஏழை, எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம், நாங்க மீன் பிடிச்சுதான் நாங்க வாழ்க்கையை நடத்தி ஆகணும், இதை விட்டா எங்களுக்கு வேற வேலை தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கிழவி, என்னைய எதிர்த்து பேசுறியா, மீனை தூக்கி போட்டுட்டு ஓடுறீங்களா இல்லையா அப்படின்னு
அவன் சொல்றான். இளவரசி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப கிழவி நான் சொல்றத கேட்க மாட்டே அப்படின்னு பிடிச்சி ஏரியில உடச்சு தள்ளுறான். இப்ப ஓடி விழுந்த பாத்திமா எங்களை காப்பாத்து அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அங்க மக்கள் கூடுறாங்க. மக்கள் எல்லோருமே இளவரசனுக்கு பயந்துகிட்டு யாருமே பக்கத்துல போகல. ஆனா இப்ப பாத்திமாவோட மகள் அழுவுறா. யாராவது காப்பாத்துங்க, என் அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு கதறி கதறி அழுவுறா. ஆனா யாருமே காப்பாத்தல. இப்ப பாத்திமா தண்ணியில மூழ்கி இறந்துடுறா. இப்ப இளவரசன் சொல்றான், இதுக்கு மேல இப்ப பாத்திமாவோட மகளோ ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப கதறி கதறி அழுவுறா. இப்ப அந்த இளவரசரை வாசா போடுறா. நீ நல்லா இருக்கவே முடியாது, இதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப இளவரசனுக்கு பயங்கர கோபம் வருது. இப்ப உடனடியா கழுதியை வர சொல்லி கரிய பூசி தெரு முழுக்க சுத்த வைக்கிறான். இதை பார்த்து எல்லோருமே கேலி கிண்டலுமா சிரிக்கிறாங்க. இப்பதான் அவனுக்கு திருப்தி ஆகுது. நம்ம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் தூரம் அப்படியே குதிரையில போயிட்டு இருக்காங்க. இப்பதான் அங்க ஒரு அழகான பெண்ணு ஆடு மேய்ச்சிட்டு வந்துருக்கா. அந்த பெண்ணை பார்த்த பிறகு இளவரசன் மயங்கி போறான். இப்பதான் சொல்றான், இப்படி ஒரு அழகான பெண்ணை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அமைச்சரே, இந்த பெண்ணோடு நான் ஒரு இரவு தங்கணும், நீ போய் அந்த பெண்ணிடம் பேசு அப்படின்னும் அவன் சொல்றான். இப்பதான் அந்த அமைச்சரும் அந்த பெண்ணிடம் வந்து பேசுறாரு. இளவரசன் உன்னை ஒரு இரவு அவர் கூட வந்து தங்க சொல்றாரு அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்ட அந்த பெண்மணி பயங்கரமா கோவப்படுறாரு. நான் ஒரு பொம்மையா, ஒரு பொம்மை போல, ஒரு உயிரற்ற பொம்மை போல இப்படி கேக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்ச நசம் அறிவு இல்லையா, ஈவு இருக்கா, நான் ஒரு பெண்மணின்றத மறந்துட்டு பேசுறீங்களா அப்படின்னு கோவப்படுறா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உங்களுடைய மரியாதையை நீங்க இழக்க நேரிடும் சொல்லிட்டு அவ கத்துறா. அப்படி சொல்லிட்டு அவங்களிடமிருந்து தப்பிச்சு ஓடுறா. இப்ப இளவரசரும் அவளை புடி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தோத்துறாங்க. இப்ப அவ நேரா ஓடி அவளுடைய தந்தைகிட்ட போய் உட்கார்றா. இப்ப அவளுடைய தந்தையும் என்னமாச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல அவ சொல்றா, நடந்த விஷயத்தெல்லாம் அவ சொல்றா. இதை கேட்டு அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப நிமிந்து பாக்குறாரு. நிமிந்து பார்த்தா அந்த இளவரசனும் அமைச்சரும் அங்க நின்று இருக்காங்க. இப்பதான் அவர் சொல்றாரு, நான் நினைச்சேன் உன்னுடைய அப்பாவிடம் நான் அப்பவே சொன்னேன், உன்னுடைய மகனால நீங்க நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதே போலதான் நடந்துட்டு இருக்கு. உனது அப்பாவிடம் நான் சொன்னதை உனது அப்பா கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கிய, நீ சரியான தண்டனை அனுபவிக்க போற அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் இந்த அமைச்சர் சொல்றாரு, இளவரசி இந்த துறவி சொன்னா அப்படியே பழிக்கும், எப்படிப்பட்ட சாபமோ பழிச்சிரும், மன்னிப்பு கேளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு இளவரசன் பயந்துடுறான். ஐயா, தவறு செஞ்சுட்டேன், என்ன இந்த ஒரு முறை மன்னிச்சுங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அவர் உடனே இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, உச்சபட்ச தப்ப நீ செஞ்சிருக்க, இதை விட தவறு வேற எதுவுமே கிடையாதுன்ட்டு நீ கழுதியா மாறுவ அப்படின்னு சாபம் பெறாரு. இதை கேட்டு இளவரசன் அழுகுறான். அமைச்சரும் அழுகுறாரு. அமைச்சரும் ஏழையாவது. அந்த கழுதையும் கதறுது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த கழுதை கத்துது. ஆனாலும் இப்ப அந்த இளவரசன் கழுதையா மாறிட்டான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த பெரியவரிடம் அழுகுறாங்க. இப்ப அந்த கழுதையை அழைச்சிக்கிட்டு அந்த அமைச்சரு எங்க போறன்னு தெரியாம போயிட்டு இருக்காரு. இளவரசனை எப்படி நான் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறது, இந்த முகத்தோட பார்த்தா எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, நான் எப்படி இந்த அரண்மனைக்கு போவோம் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இதே நேரத்துல அந்த ராஜாவும் அங்க வராரு. ஆனா ராஜாவுடைய கெட்ட நேரம், இளவரசன் அங்க இல்லாதால அந்த நாட்டை வேறொருத்தம் வந்து அந்த நாட்டை பிடிச்சிட்டான். அரண்மனையில இருந்து அந்த நாடு முழுவதும் வேறொருத்தர் கையில போயிடுச்சு. இப்ப அந்த ராஜா ஊரூரா ராணி மல்லிகாவை அழைச்சிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. தனது மகனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. தனது மகன் எங்க இருப்பான் அப்படின்னு தேடி சுத்திட்டு இருக்காரு. எங்கேயும் கிடைக்கல. ஒரு குடிசையில வந்து உட்கார்ந்து இருக்காரு. தனது மகன் எப்படி இருந்தாலும் வருவான், அதுக்காக நம்ம காத்திருப்போம் அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த துறவி அப்பயே சொன்னாரு, நம்ம கேட்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த கழுதையும் அந்த அமைச்சர் அங்கிருந்து வராங்க. அப்பா அப்படின்னு அந்த கழுதை சொல்லுது. இந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. அப்ப நாதாப்பா இளவரசன் அப்துல்னு அது சொல்லுது. இப்ப இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, இது என் மகனா அப்படின்னு உத்து பாக்குறாரு. கண்ணுல இருந்து அடையாளத்துல இருந்து எல்லாமே சரியா இருக்கு. ஆனா முற்றிலும் கழுதியா மாறி இருக்காரு. இந்த இடத்துல அமைச்சரும் ஆமா இது உன்னுடைய மகன் தான் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. இதை கேட்டு ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த துறவி அப்பவே சொன்னாரு, அப்ப நம்ம கேட்கல, இப்ப நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லோருமே சேர்ந்து அந்த துறவிட்ட போறாங்க. இது போல துறவியிடம் ராஜா மன்னிப்பு கேட்கிறாரு. எங்களை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு முறை மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க, எனது மகனை திரும்ப மனிதனா மாத்துங்க அப்படின்னு அவர் அழுகுறாரு. ஆனாலும் அந்த துறவி என்ன சொல்றாருன்னா, என்னால இதுக்கு மேல மனிதனா மாத்த முடியாது, கழுதி ஆனதுதான், ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இருந்து ஒரு மர கண்ணாடிய எட்டு வராரு. அந்த கண்ணாடியில எந்த பெண்ணோட முகம் தெளிவா இருக்கோ அந்த பெண்ணு தூய்மையான பெண்ணு. அந்த பெண்ணு இந்த கழுதியை கல்யாணம் பண்ணிச்சுன்னா அவன் திரும்பவும் இளவரசனா மாறிடுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது மனதார ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இவன் திரும்பவும் இளவரசனா மாறுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த கண்ணாடி வெடிச்சிடும், வாழ்நாள் முழுவதும் கைதியாதான் என் வாழ்க்கை ஓட்டி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதை கேட்டு சரி, அப்படிப்பட்ட பெண்ணை நான் எங்க போய் தேடுவோம் அப்படின்னு ராஜாவும் மல்லிகாவும் அந்த கைதியை அழைச்சிட்டு சுத்துறாங்க. இப்ப எல்லா இடங்கள்லயும் நிறைய பெண்ணுங்களை கூப்பிட்டு அவருடைய முகத்தை அதுல இருந்து காட்டுறாங்க. ஆனா எல்லாமே மங்களாதான் தெரியுது. யாருக்குமே
தெளிவா தெரியல. இப்ப ராஜா சோர்ந்து போய் படுத்திருக்காரு. இப்பதான் ஒரு குடிசைக்கு போயிட்டு மல்லிகாவிட்ட, இந்த முட்டாள் மகனை நீ இங்கேயே வச்சிரு, நான் வெளில போய் பொண்ணுங்களை தேடிட்டு வரேன் அப்படின்னு அவர் வெளில போறாரு. வெளில போய் நிறைய பெண்களிடம் அந்த மாதிரி காட்டிகிட்டே இருக்காரு. எல்லாருடைய முகமும் மங்களாவே தெரியுது. இப்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கடியில படுக்கிறாரு. இந்த நேரத்துல தான் பக்கத்துல ஏதோ ஒரு பெண்ணோட சத்தம் கேட்குது. எங்கேயோ சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்கறது, அங்க ஒரு குடிசை இருக்கு. அந்த குடிசையில ஒரு அழகான பெண்ணு உட்காந்துக்கிட்டு கடவுளை வழிபட்டு இருக்கா. அதை பார்த்து இவருக்கு ஆச்சரியம். உடனடியா அந்த பெண்ணிடம் போய் அந்த கண்ணாடியை கட்டுறாரு. அந்த கண்ணாடியில அந்த பெண்ணோட முகம் தெளிவா தெரியுது. இப்ப ஆச்சரியம். இப்ப ராஜாவும் அமைச்சரும் அந்த பெண்ணிடம், எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும், ஒரு பெரிய உதவி நீ பண்ணணும் அப்படின்னு அந்த பெண்ணிடம் கேட்கிறா. அந்த பெண்ணு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க யாரு, எதுக்காக இப்படி என்னிடம் சொல்றீங்க அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இது போல தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணை நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அந்த பெண்ணு தான் நீ என்னுடைய மகனை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா வந்து அமையும், தயவு செய்து இதை ஏத்துக்கிறியா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த பெண்ணு, உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் நேரா வராங்க. இப்ப கழுதைகிட்ட அவங்க காட்டுறாங்க. கழுதையை பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. இந்த கழுதையை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவன் கேட்கிறா. இது கழுதல்ல, இது என்னுடைய மகன் தான். என்னுடைய மகன் இப்படி சாபத்தால கழுதையை மாறிட்டான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னு அவ கேட்கிறா. அப்பதான் அந்த கழுதையும் அந்த அமைச்சர் சொல்றாங்க, இது போல ஒரு பெண் மீன் வித்துருந்தாங்க, அந்த பெண்ணை உதச்சி ஆத்துல தள்ளிட்டோம், அந்த பெண்ணு இறந்துச்சு, அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னும் எல்லாம் உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டு அந்த பெண்ணு கோவப்படுறாங்க. இப்பதான் அந்த பெண்மணி சொல்றா, நான் தான் அந்த மீனவ பெண்ணோட பெண்ணு, என்னுடைய அம்மாவை நீ உதச்சி தள்ளிட்டு கொண்டுட்ட, இறந்துட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியாம எங்க போறேன்னு தெரியாம கால் போன போக்குல போனேன். அப்பதான் இறைவனிடம் தன்னுடைய குறைய சொல்லி அழுதுட்டு உட்கார்ந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு மகிமை கிடைச்சது. அப்படி உட்கார்ந்துருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அந்த மன்னரும் எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த கழுதையும் அந்த அமைச்சரு அந்த பெண்ணோட காலில் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதனால நீங்க மனிதரா மாறுவாங்கன்னா நான் செய்யறேன் அப்படின்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சரி அப்படின்னு திரும்ப அந்த பக்தியிடம் அந்த துறவியிடமே அவங்க போறாங்க. துறவி அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, ஏமா இது ஒரு கழுதை தான், இந்த கழுதைய திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. அந்த பெண்ணும் எனக்கு சம்மதையா அப்படின்னும் அவர் சொல்லுது. இப்ப சரி அப்படின்னு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப கல்யாணம் பண்ண பிறகு உடனடியா அவர் இளவரசனா மாறுறாரு. இளவரசனா மாறின பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னை காப்பாத்திட்ட, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்துருக்க அப்படின்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுகுறாரு. இவருடைய அகங்காரம் ஆணவம் எல்லாமே அழிஞ்சிருச்சு, நான் ஒரு நல்ல ஒரு மனிதனா மாறிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல தான் இன்னும் எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்கு அப்படின்னும் அவன் சொல்றான். அதுதான் என் நாட்டை நான் எப்படியாவது மீட்கணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப சரி அப்படின்னு அவன் நாட்டை மீட்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமமா போயிட்டு அந்த வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு நேரா அவனுடைய அரண்மனைக்கு போறான். இப்ப அரக்கம் போல உள்ள எதிரி அரசன் அவன் முன்னாடி நின்று இருக்கிறான். என்னுடைய நாட்டை என்னிடம் ஒப்படைச்சிரு, இல்லைன்னா போர் நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறான். ஆனாலும் அவன் நாட்டை கொடுக்க முடியாது சொல்றான். அடுத்த நோடி அங்க சண்டை ஆரம்பிக்குது. தன்னுடைய நாடுன்றதால எங்கெங்க அடிச்சா எல்லா தந்திரமுமே அவனுக்கு தெரியும். உடனடியா அடிச்சு வீழ்த்தி அந்த எதிரி நாட்டு அரசனை ஓட விடுறாங்க. அந்த மீனவ பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அந்த நாட்டை வழி நடத்திட்டு வர்றாரு. இப்ப இளவரசருக்கு எந்த திமிரும் இல்ல. இளவரசரை பார்த்தா அங்க ஏழை எளிய மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நம்மள இந்த வேலை பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.